Vanakkam TMT sir. It's an absolute pleasure and privilege to talk about you. ஒரு மணி நேரம் உங்களை பற்றி பேச சொன்னால் ரொம்ப ஈஸியாக பேசிடலாம். ஒரு டைம் கன்ஸ்டன்ட் எங்களுக்கு கொடுத்ததுனால 2-3 நிமிஷத்துக்குள்ளே பேசுங்கிறதுனால கொஞ்சம் பரபரப்பாக பேச போகிறேன். என் பேர் கௌதமன். ஐ எம் a designated senior advocate practicing at the Supreme Court and Madras High Court. I am based in Chennai. நான் 3 ஸ்கூல் 4 காலேஜில் படித்தேன். ஸோ யூ கேன் இமேஜின் த நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் ஐ ஹவ் என்கவுண்டர்ட். இதை தவிர ப்ரைவேட் டியூஷன்ஸ் போனது எல்லாம் சேர்த்துனா இட் ஷுட் ரன் இன்டு ஹண்ட்ரட்ஸ். இத்தனை இன்ஸ்டிடியூஷன் சேர்த்து உன்னோட செகண்ட் பெஸ்ட் டீச்சர் யாருன்னு கேட்டால் ஒரு 10 பேரை என்னால் சொல்ல முடியும். தேவர் ஆல் எக்ஸப்ஷனலி குட் டீச்சர்ஸ். பட் த பெஸ்ட் யாருன்னு கேட்டால் உங்களை தாண்டி என்னால் யோசிக்க முடியல. திஸ் ஐ எம் சேயிங் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். நானும் யோசிச்சிருக்கேன் எதனால் அப்படி தோன்றது அப்படின்னு. ஏன்னா ஆல் ஆஃப் தோஸ் டீச்சர்ஸ் ஆர் ஆல்சோ கிஃப்டட் டீச்சர்ஸ். பட் என்னென்னா உங்களோட ஒரு பர்சனல் டச் அண்ட் த கனெக்ட் தட் யூ ஹேட் வித் த ஸ்டூடெண்ட்ஸ் ஐ டோன்ட் திங்க் எனிபடி வுட் ஹவ் மேனேஜ்ட். என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா எங்கள் பேட்சில் ஒரு 80-90 பீப்புள், தட் இஸ் டிபிக்கல் ஆஃப் இயர். அந்த 80-90 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பர்சனல் டச் கொடுக்கறதுங்கிறது இட்ஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள். சம் யூ மேனேஜ் டு டூ தட். இதில் நாங்கள் யோசிச்சோம்னா ஏன் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களால் பண்ண முடியுது அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பட்ட பேர் வச்சுருப்பீங்க. அந்த பட்ட பேர் வச்சதுக்கப்புறம் அவங்கள பர்சனலாக கூப்பிடுவீங்க, ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் கிடையாது. என்ன வேணால் யூஸ் பண்ணுவீங்க. ஒரு நாளைக்கு சினிமா யூஸ் பண்ணுவீங்க, ஒரு நாளைக்கு சினிமா பாட்டு யூஸ் பண்ணுவீங்க, ஒரு நாளைக்கு கிரிக்கெட் யூஸ் பண்ணுவீங்க, அல்லது அந்த ஸ்கூலில் முன்னாடி நடந்த ஒரு இன்சிடென்ட் யூஸ் பண்ணுவீங்க. somehow you will create that curiosity. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கியூரியாசிட்டி எவோக் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு யாருனாலையுமே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் லெசன் அலுமினியம், செகண்ட் லெசன் சிலிக்கான் எடுக்கும்போது 4வது லெசன் அயன் வருதுன்னா அதுக்கு முதல்ல ஒரு லீடு கொடுப்பீங்க. உங்கள் பேட்சுக்கு முந்தின பேட்சில் ஒருத்தர் இருந்தால் முக்குத்தன்னு ஒரு ரேண்டம் நேம் சொல்லுவீங்க. அவன் ரொம்ப புத்திசாலித்தனமாக ஒரு கேள்வி கேட்டான். உங்கள் பேட்சில் அந்த கேள்வியை யார் கேட்குறீங்கன்னு நான் பார்க்குறேன் அந்த 4th லெசன் எடுக்கும்போதுன்னு சொல்லுவீங்க. ஸோ வில் பி பிரிம்மிங் வித் எக்ஸைட்மெண்ட். எப்படா அந்த 4th லெசன் வரும், எப்படா நம்ம ஃபர்ஸ்ட் கை தூக்கி சொல்லுவோம் அப்படின்னு நாங்களாம் நினச்சிட்டு இருப்போம். எனக்கு மட்டும் தான் ஞாபகம் இருக்குன்னு. இட் வில் டர்ன் அவுட் தட் தி என்டையர் கிளாஸ் வில் ரிமெம்பர் தட். அந்த கொஸ்டின் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே எல்லா கையும் மேலே போகும். See, that is the kind of curiosity you evoked and that is how you taught us. ஸோ இன்னைக்கு யோசிச்சாலும் சில கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வேக்சினேஷனை பற்றி சொல்லி கொடுத்தீங்க. ஒரு புலியோட பல்லையும் நகத்தையும் பிடிங்கி ஒரு கிளாஸில் பசங்களுக்கு நடுவில் அனுப்பி விட்டா ஃபர்ஸ்ட் டைம் பயப்படுவாங்க. 2வது நிஜமான புலியாக வந்தால் கூட they will be able to face it அப்படின்னு ஒரு கான்செப்ட். இன்னைக்கு வரைக்கும் வேக்சினேஷன் அவ்வளோ ஈஸியாக புரியுற மாதிரி ஒருத்தரால் சொல்லித்தர முடியுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு என் ஜென்ரேஷன் விடுங்க, என்னோட பையனுக்கு ஐ ரீச் அவுட் டு யூ டு டீச் ஹிம். நீங்கள் ஃப்ராங்காக சொன்னீங்க இந்த ஒயிட் போர்டு அது இதெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் யூஎஸ்எல் இருக்கேன், ஒரு வாரம் கூட நான் கற்றுண்டு அப்புறம் உங்கள் பையனுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னீங்க. ஐம் ஜஸ்ட் கோட்டிங் யூ. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நான் கூப்பிடல, நீங்களே ப்ராம்ப்டாக கூப்பிட்டீங்க. ஓரளவு கற்றுட்டேன்டா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னீங்க. என் பையன் ஒரு நாள் அட்டன் பண்ணான் அந்த கிளாஸ். அன்னைக்கு நைட்டு பூரா உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தான். எனக்கே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே டே நானே சாரோட பெரிய ஃபேன்ரா, நீ எதுக்கு அவரை பற்றி எனக்கு திரும்ப சொல்லிட்டு இருக்க அப்படின்னா, அப்போ அன்பிலீவபிள், இப்படி ஒரு டீச்சர் உங்களுக்கு இருந்திருக்காரு அப்படிங்கிறனால தான் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை ஆர் ஏபிள் டு ரிலேட் திங்ஸ் டு திங்ஸ் லைக் தட் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவன் ஒரு 10 மணிக்கு டியூஷன்னு சொன்னான். 10:15 குளிக்க போகிற பையன். நான் சொன்னேன் சாருக்கு இதெல்லாம் பிடிக்காது, டைமு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா 8:30க்கு சார் கிளாஸ் சொன்னார்னா அந்த சிஸ்டம் முன்னாடி 8:20க்கு உட்காந்துருந்தான். அண்ட் அது தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் கமாண்ட் ஹி ஹேஸ். அவர் சொல்லும்போது அவன்கிட்ட சொல்லுவார் ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப அவனை நெட்டாதடா அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு அவங்ககிட்ட சொல்லுவார் கேஷுவலாக, இங்கே பாரு நீ தப்பு பண்ணுறியா பண்ணு, ஆனால் புதுசாக தப்பு பண்ணு, இருக்கிற தப்பையே மறுபடியும் பண்ணாத அப்படின்பாரு. அந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் ஜென்ரேஷன், ஒரு அட்டென்ஷன் ஸ்பேன் இருக்கிற ஜென்ரேஷன், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை கூட கமாண்ட் பண்ண முடியுது ஜஸ்ட் அபவுட் 1 to 2 years பேக் அப்படின்னா தட் ஷோஸ் தமிழில் ஒரு அழகான வார்த்தை இருக்குது, உங்கள் ஆளுமை. அதுதான் நான் சொல்லணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கும்போது சின்ன வயசில் ஒருத்தர் மேலே இருக்க மரியாதை, அந்த அபிமானம் அல்லது அந்த ஃபியர், இதெல்லாம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் அது நம்மளுக்கு அவங்களோட பழக ஒரு டிசில்யூஷன்மெண்ட் வரும். உங்கள்கிட்ட மட்டும்தான் நான் 88 to 90 பார்த்தபோது இருந்த அட்மைரேஷன் இப்போ உங்களை பார்க்கும் போதும் எனக்கு அப்படியே இருக்கு. 1% கூட மாறல. ஐ ஸ்டில் லுக் அப் டு யூ வித் தி சேம் டிகிரி ஆஃப் அட்மைரேஷன் அண்ட் சேம் டிகிரி ஆஃப் லவ் அண்ட் ஐ ஃபைண்ட் இட் பீயிங் ரெசிப்ரோகேட்டட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் உங்களை பற்றி பேசுறதுக்கு. இன்னும் ரொம்ப வருஷம் நீங்கள் நல்லா இருந்து ஒரு ஜென்ரேஷன் இல்லை அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அடுத்த ஜென்ரேஷனையும் நீங்கள் மேலே நிமித்தி வைக்கணும். வணக்கம் கௌதம்.
being praised by a senior counsel in the Madras High Court is unimaginable for a teacher like me. When you visited my house in Chennai with your son, I remember how you poured out your experience in ERA school vividly. You made me relive my life in ERA school that day. I cannot forget that. Those days are never to come back. It was a resurrection for me. Your utter simplicity, in spite of our enviable position, something to be emulated by everybody. Thank you very much, Gautam, for your passionate adjectives. Thank you. God bless you.